சென்னை ஆலந்தூரில் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த சிறுவன் மீது இளைஞர் பைக் மோதியதில் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மொய்தீன். வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்களா? முதற்கட்ட தகவல்கள் என்ன? அதாவது சென்னை ஆலந்தூரில் நேற்று தீபாவளி முன்னிட்டு பள்ளி சிறுவன் வீட்டின் அருகே சாலையில் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த பகுதியில் வேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் பட்டாசு வெடித்துக் கொண்டு இருந்த சிறுவன் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் அதாவது அந்த பகுதியில் வேகை தடை அமைத்து தரக்கூறியும் அதிகாரியிடம் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் தற்பொழுது அதிகாரிகள் யாரும் அந்த பகுதியில் வேக தடை அமைத்து தரவில்லை என கூறப்படுகிறது. தற்பொழுது நேற்று இரவு பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த சிறுவன் மீது அதிவேகமாக வந்த இருசக்கரம் மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்பொழுது இந்த பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தற்பொழுது இருவரும் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து பரங்கிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.